உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதுதான் இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாத பொருளை மாற்றி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 5 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 5 சட்டமன்ற தேர்தலில் 4 கூட நாங்கள் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பை முடிவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 90% முடிவு பண்ணியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சில ஊடகங்கள், அது நேஷனல் மீடியாக்கள், அது ஒரு சில ஊடகங்கள் தாண்டி பெரும்பான்மையான ஊடகங்கள் திமுக கூட்டணி தான்ப்பா வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, ஆக்சஸ் மை இந்தியா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க தாவேகா தாங்க இந்த முறை அதுவும் குறிப்பாக 98லேருந்து 120 சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்ற பொழுது தான் ஆரம்பத்தில் திமுக கூட்டணி வரும் அப்படின் பொழுது அந்த விவாத பொருள் அப்படியே இதுவாக எடுத்து மக்கள் மறுபடியும் மாறலப்பா. அவங்க இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் எலெக்ஷனை ஒட்டி மகளிர் கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகை, இதெல்லாம் சேர்த்து பெண்களுடைய ஓட்டு கணிசமாக இன்னும் திமுக பக்கம் தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஊடகத்தில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா இந்த 2 ஊடகங்கள் அப்படியே பெரட்டி போட்டவுடனே, இல்லை சாமி இது கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதே ஊடகங்கள் தான் இப்போ சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும்பா, மேற்கு வங்காளத்தில் பாஜகவா திரிணாமுல் காங்கிரஸா மம்தாவா 2 பேருமே சரி சமத்தில் இருக்காங்க அப்படின்னு. கேரளாவில் கூட காங்கிரஸ் கூட்டணி, அஸ்ஸாமில் பிஜேபி தான்பா, இப்படி முடிவான பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் குழப்பமாகவே இருக்குதுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் குஷி ஆகிட்டாங்க. முதல்வர் கூட தன்னுடைய கொடைக்கானல் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அறிவாலயம் வந்துட்டாரு. இன்னைக்கு அறிவாலயத்தில் அவ்வளோ பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நம்மளை மறக்கலை, நம்ம மீது 1000 விமர்சனங்கள் வைத்தாலும், நாம் ஆட்சி மீது 1000 குறைகள் சொன்னாலும் மறக்கலை சாமி, நமக்கு தான் 145 சீட்டு கன்ஃபார்ம், நமக்கு தான், நாம தான் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம். இதில் நடுநிலையா இடையில சைலண்டா இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக தான். ஏன்னா எல்லா கருத்து கணிப்பிலும் நடுவில் வந்திருக்கிற ஒரு 30லேருந்து 40 வரும், அப்புறம் 30லேருந்து 60 வரும். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பொழுது யாருடைய தயவில் யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு விவாத பொருளும் இங்க போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே இன்னைக்கு நடந்த தாவேகா பனையூர்ல நடந்த வேட்பாளர்களுடைய கூட்டம், வேட்பாளர்களும் தலைவர் விஜயும் சந்திச்ச அந்த சந்திப்பு, அவர்கள் பேசின விஷயங்கள் என்ன பேசினாங்க, என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது, வெற்றிக்கணி நம்ம பக்கம் இருக்குதா, எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, நம்ம மீதான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது, கான்ஃபிடண்டா இருப்போம், திரும்ப திரும்ப அந்த பாசிட்டிவான வார்த்தை கான்ஃபிடண்டா இருப்போம் அப்படின்னு அந்த கான்ஃபிடண்டா இருப்போன்ற அந்த வார்த்தை மறுபடியும் ஒலிக்கப்பட்டதா, வேறு என்ன அந்த வேட்பாளர்களிடம் விஜய் பேசினார், அது இன்னொரு பக்கம். அப்புறம் இந்த கருத்து கணிப்பு ரைட்டு, நேஷனல் ஊடகங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எத்தனை பேர்கிட்ட கேட்டாங்க, எத்தனை சதவீதம் கணக்கு விட்டுட்டு எத்தனை சீட்டு அப்படின்னு தான் முக்கியம். ரெண்டாவது நாங்கள் எங்கள் ஏரியாலாம் ஓட்டு போட்டோங்க, அது மாதிரிலாம் யாரும் எக்ஸிட் போல் எடுத்ததா எனக்கு தெரியல, அப்புறம் யார் என்கிட்ட கருத்து கணிப்புலாம் கேட்டதா தெரியல, நான் பாட்டு ஓட்டு போட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறதும், இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக நேற்று மாலையிலேருந்து ஆரம்பிச்சதில் பெரும்பான்மையாக திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஊடகங்களுக்கு ஒரு 100-150 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தகவல். இதுக்கு நம்பகத்தன்மை இல்லாத தகவல். அதை தாண்டி இது என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு காசு கொடுத்திருந்தாங்க, அவங்க ஊடகத்தை விலை பேசினாங்க, வாங்கினாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் பேசினா கூட ஒரு லாஜிக் இருக்கு. தேர்தலாம் முடிஞ்சு போச்சு. அது ஊர் பக்கம்லாம் விடுகதைக்கு சொல்லுவாங்க, என்ன விடுகதைன்னா, நிறைய விடுகதையில் சொல்லுவாங்க, பொட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னா என்ன அப்படின்வாங்க. பொட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான், வேர்க்கடலையை சொல்லுவாங்க. எதுக்குதான் 4ஆம் தேதி பொட்டி திறக்க போறாங்க, என்னந்து கிருஷ்ணன் யாரு தெரிஞ்சிட்டு போகுது, இதுதானே ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அந்த பரபரப்பை இந்த 4 மாநிலங்கள் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பற்ற வச்சுட்டாங்க. அதுக்கு என்னன்னா, இந்த தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்பு தான் அப்படின்னு.
சரி, நீங்கள் இந்தியா டுடே, NDTV, அப்புறமா வந்து ரிபப்ளிக் டிவி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் கூட, அப்புறம் சில பேர்லாம் கூட தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள்லாம் எங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு விலை இருக்கிறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் கொடுக்குறது. சரி, அது சொல்லிடுவோம். இப்போ நேஷனல் மீடியாக்கள் அப்படின்ற பொழுது இதில் 2 மீடியாக்களை என நான் சொல்லலை, சோசியல் மீடியாவில் பேசுகிற விவாத பொருளாக வந்து இந்தியா டுடே, அக்சஸ் மை இந்தியா, இந்த 2 ஊடகங்கள் இதற்கு முந்தைய கருத்து கணிப்புகள், இதே போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் வந்து அப்படியே பழிச்சிருக்குதுப்பா. இது ஒன்றும் கிளி ஜோசியம் கிடையாது. அவங்க களத்தில் இறங்கி அந்த தரவுகளை மிக அருமையாக அதை வந்து ரெடி பண்ணி குறிப்பிட்டு சும்மா போய் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு அடுத்து வந்து ஒரு 1000 பேருக்கு இந்த மணலில் தான் இருக்கும் அப்படின்லாம் முடிவு பண்ணாமல் களத்திற்குள் ஓட்டு போட்ட பெரும்பான்மையினரிடம் வந்து அவங்க வந்து அந்த கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் அவங்களுடைய அந்த தரவுகள், இதற்கு முன்னாடியான கருத்து கணிப்புகள், இதுக்கு முன்னாடி இதே போல் தேர்தலில் அது கரெக்டாக எதிரொலிச்சிருக்கிறது, கரெக்டாக அமைஞ்சிருக்கிறதுன்னு அது ஒரு புள்ளி விவரத்தை வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக 2019 ஊபி தேர்தல், உத்தரப்பிரதேச தேர்தல், 2022 பஞ்சாப் தேர்தல், 2023 மத்திய பிரதேச தேர்தல், 2024 மகாராஷ்டிரா தேர்தல், 2025 டெல்லி பேரவை. இந்த டெல்லி பேரவையில் ஆம் ஆத்மி தாங்க மறுபடியும் வரும். பிஜேபி மேல டெல்லி மக்களுக்கு அப்படியாப்பட்ட அதிருப்தி அப்படின் பொழுது இந்த இந்தியா டுடேவும் அக்சஸ் மை இந்தியாவும் இல்லை, பிஜேபி தாங்க வருவீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்புலாம் எடுத்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் அப்படின் பொழுது, கருத்து கணிப்புலாம் தூக்கி அப்படி வைங்க, நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்ன தேர்தலுக்கு பின்ன சும்மா இது மக்களை குழப்புற வேலைங்க. இது வந்து எத்தனை பேர்கிட்ட எப்படி எடுத்தாங்க, எங்கே எடுத்தாங்க, எந்த வயதினரை எடுத்தாங்க, நகரத்தில் எடுத்தாங்களா, புறநகரில் எடுத்தாங்களா, டவுனில் எடுத்தாங்களா, கிராமத்தில் எடுத்தாங்களா, பின்தங்கிய பகுதியில் எடுத்தாங்களா, குறிப்பிட்ட சாதியினர் உள்ள பகுதியில் எடுத்தாங்களா, குறிப்பிட்ட கட்சியினருக்குள் செல்வாக்குள்ள பகுதியில் எடுத்தாங்களா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் எடுத்தங்கன்னு அதை வந்து ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட நேரடியாக கேட்டாங்களா, இல்லை வந்து ஃபோனில் கேட்டாங்களா, இல்லை அதை பட்டன் அமுக்குங்க, எது ஆன்லைனில் ஓட்டு போடுங்க, இது நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படின்னு பொதுவாக சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. பொதுவாகவே அப்போ காலகட்டங்களில் தேர்தலுக்கு பிறகுக்கான கருத்து கணிப்பில் டக்குன்னு வந்தவொடனே சொல்லிடுவாங்க. அது ஒளிவு மறைவு இல்லாமல் இதுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை நிறைய மறைச்சி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பெல்லாம் எப்படி மறைச்சி சொன்னாங்களோ அப்படி மறைச்சி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டில் ஒரு விசில் புரட்சி ஏற்பட்டுள்ளது என்று செங்கோட்டையன் சொல்றாரு. எந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, ஒரு நேபாளத்தில், ஒரு பங்களாதேஷில், ஒரு இலங்கையில் இப்படிலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அங்கெல்லாம் நடந்ததில்லை. அங்கெல்லாம் நடந்ததை துக்குநூறா அந்த மக்கள் வந்து ஒதுக்குனாங்க. மக்கள் தாண்டி இளைஞர்களுடைய எழுச்சி. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இந்த சொல்ற பகுதியில் இந்த நாட்டிலாம் வந்து இளைஞர்களை பெரும்பாலும் யாரும் போய் எடுக்கல, அவங்கள வந்து அசால்ட்டா அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வாக்கு செலுத்திருக்கிறோம் அதுல பாருங்கன்னான்ட்டு அதை துக்குநூறா மாத்திட்டாங்க. அப்படி ஒரு இளைஞர்களுடைய புரட்சி, இளைஞர்களுடைய அலை இந்த தேர்தலில் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் விசில் புரட்சி தான் என்று செங்கோட்டையன் பலமாக சொல்கிறார். நம்ம திரும்பவும் அதை தான் இப்போ பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, அது என்னையா வந்து 4ஆம் தேதி தோதானே இருக்குது, வந்து திங்கட்கிழமை தானே 4ஆம் தேதி, அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் தெரிஞ்சிட்டு போகுது. இதுக்கு ஏங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா ஆர்வம் தாங்க காரணம். வந்து அந்த ஆர்வத்தை எந்த தேர்தலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் கொண்டு வந்து சேர்த்ததற்கான காரணம் என்னன்னா, இது ஒரு அதிசய தேர்தல் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, உண்மையாகவே இது ஒரு அதிசய தேர்தல் தான். 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற அதிசய தேர்தல். இன்னும் நேஷனல் ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க, விஜயோடைய இந்த செல்வாக்கு இருக்குல்ல, அந்த செல்வாக்கு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா, என்டிஆர், ஒரு எம்ஜிஆர், ஒரு விஜய் அப்படின்ற அளவுக்கு நாம் சொல்லலைங்க. அந்த ஊடகங்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தாவேக்கா ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாங்களா அல்லது வேற எதனா பணம் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட வரும். அதுலேயும் அவசியம் கிடையாதுன்ற நான். மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க ஊடகங்கள் வந்து விலை பேசுறது, விலை வாங்குறது, அப்புறம் அவங்க வந்து இந்த ஊடகங்கள் அவங்க பக்கம் இருக்கிறது, அவங்க பக்கம் இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது.
அவங்க உட்காந்து அதை சீரியஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்டிஆருக்கு ஒரு பெரிய அலை இருந்தது அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் கிடையாது. அப்ப சினிமா ஒரு பெரிய இதுவா இருந்தது. என்டிஆர் வந்து கடவுள் மாதிரியே கொண்டாடினா, ஸ்கிரீன் முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி கொளுத்துனா. கோடம்பாக்கத்தில் ரங்கராஜபுரத்தில் என்டி ராமாராவோட வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஆந்திராவிலிருந்து இப்போ என்டி ராமாராவ் இருக்காரா அல்லது வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு எந்த தகவல் தொடர்பும் கிடையாது. லேண்ட்லைன் தான். அப்போ அப்படின்னா கிளம்பி வந்துடுவான் டிஃபால்ட்டா. ஒரு பஸ் காலையில் அப்படி வரும், வந்து நின்று அந்த வீட்டு முன்னாடி தேவடு அப்படின்னு கும்பிடுவாங்க. இருக்காங்களே இல்லையோ அந்த வீட்டு முன்னாடி ஒரு கட்டி கற்பூரத்தை கொளுத்துவாங்க. ஒருவேளை என்டிஆர் ஷூட்டிங் இல்லாமல் இருந்திருந்தா அப்படி ஒரு தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்படி வந்து ஒரு விசில் சத்தமா அமக்கலமா இருக்கும். அது அப்படி ஒரு இதுதான் எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆர் போகிற இடமெல்லாம் செல்கிற இடமெல்லாம் அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக வைகை அணைக்கரையில் கூட்டம் கூட்டமாக தேப்பையாக மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அவ்வளவு பேர் வந்தாங்கன்ற வரலாறு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா சினிமா கிரேஸ். அதெல்லாம் இப்ப மாறி போச்சு சாமி. இப்ப வந்து சமூக ஊடகம் வந்துருச்சு. இப்ப வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து திரைப்படம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே டிவி வந்துருச்சு. எல்லாரும் நேரா வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் தான் படிப்பீங்க. இப்ப முகத்துக்கு நேரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் 1 to 1 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. நடிகனா தான் பாக்குறாங்க, மத்தவங்கள தான் பாக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் எப்படி இருக்காரு, சிவப்பா இருக்காரா, கருப்பா இருக்காரா, மாநிறமா இருக்கிறாரா, இப்படி பாக்குறதுக்காக வந்த கூட்டம் தான் அது. அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லைங்க, அது ஒரு சினிமா கவர்ச்சி, இனக்கவர்ச்சி மட்டும் கிடையாது. ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு விரும்புறாங்க. அந்த மாற்றத்திற்கான ஒரு நபராக விஜயை கருதுகிறார்கள். அப்படி கருதினால்தான் விஜய்க்கான வாக்கு ஒரு பக்கம் அதிகப்படிய அளவில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நாம சொல்ல வட இந்திய ஊடகங்கள் அதை பேசுறாங்க. இந்த 3 நடிகர்களை வைத்து பேசுறாங்க. அப்படி ஒரு செல்வாக்கு வந்திருக்குன்னு பேசுறாங்க. மறுபடியும் சிரஞ்சீவி கதை தான் எடுத்து பேசுறாங்க. சிரஞ்சீவிக்கு இப்படி தான் கூட்டம் வந்தது, திருப்பதியை சந்திச்சு போனது, சிரஞ்சீவியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு. அவரால் கட்சி நடத்த முடியல தொடர்ச்சியா. காங்கிரஸ் எடுத்துமே கட்சியை கொடுத்துட்டாரு. ஆனால் அவருடைய தம்பி பவன் கல்யாண் கரெக்டா தானே பண்ணியிருக்காரு. ஜனசேனான்ற ஒரு கட்சியை இன்னைக்கு துணை முதல்வர் அங்கதானே இருக்காரு. சரி, அப்ப துணை முதல்வர், அப்ப ஜனசேனாவுடைய ஆதரவு இதெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வருது. விஜயோடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு வந்தா அவருடைய ஆதரவு திமுகவுக்கு இருக்குமா அதிமுகவுக்கு இருக்குமா அப்படின்ற கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஏன்னா இதுக்கு எது சொன்னாலும் ஒரு காரணமா வரும். நீங்க சொல்லிக்கங்க கமெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.